Hi, this is Arshad here. Welcome to Dear Cinema. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து சின்னர்ஸ். ஸோ இந்த படம் வந்து ரீசெண்ட்லி ரொம்ப ஃபேமஸான ஒரு படமாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து ரொம்ப பாப்புலராக அது லைக் நல்ல ஒரு ஃபீட்பேக்கும் வந்த ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கான முக்கியமான ரீசன் வந்து இந்த படத்தோட டைரக்டர் ரயன் கூக்லர். ஸோ நான் இந்த படம் எதிர்பார்த்துட்டு இருந்ததுக்கான காரணமும் அதுதான். ரயன் கூக்லரோட ஃபிலிம்ஸ் வந்து அவ்வளோ கல்ச்சரலி ரிச்சாக இருக்கும். அது வந்து பிளாக் பேந்தர் மாதிரியான ஒரு ஃபேண்டசி ஃபிலிமாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மாதிரி க்ரீடு மாதிரியான படங்களாக இருந்தாலும் சரி, பிளாக்கோட லைஃப், அவங்க படுற கஷ்டங்கள், இல்லை அவங்க வந்து லைக் எந்த அளவுக்கு வந்து கல்ச்சரலி இன்டெப்த்தாக இருக்காங்க, அதெல்லாமே வந்து ரொம்ப சட்டிலாக ஒரு மாடர்ன் டெக்னிக்ஸ், மாடர்ன் ஸ்டோரி டெல்லிங் வச்சு ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாரு. ஸோ அதனாலே எனக்கு இவரோட படங்கள் ரொம்ப பிடிக்கும். நாட் ஜஸ்ட் ஹிஸ் ஃபிலிம்ஸ், அண்ட் அவர் ப்ரொடியூஸ் பண்ண ஃபிலிம்ஸுமே வந்து ரொம்ப கல்ச்சரலி ரிச்சாக இருக்கும். லைக் ஜூடஸ் அண்ட் த பிளாக் மெசையா. ஸோ அந்த படம் வந்து அந்த ஊரில் இருக்கிற பிளாக் பேந்தர் பற்றின ஒரு படம். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது. ஸோ எஸ், அண்ட் த இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ், ஸோ இந்த படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து மைக்கேல் பி ஜார்டன் கண்டிப்பாக இருப்பார். ஸோ தே ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் ஆக்டர் கெமிஸ்ட்ரி தட் ரியலி ஒர்க்ஸ் அவுட். அண்ட் மைக்கேல் பி ஜார்டனை வந்து நீங்கள் இவரோட படத்தில் வந்து ரொம்ப வித்தியாசமாக பார்க்கலாம். அவ்வளோ ஒரு ஈஸாக நடிச்சிருப்பார் இவர் படத்தில். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தில் எஸ், மைக்கேல் பி ஜார்டன் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காரு, டியூவல் ட்வின் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அண்ட் அவர் கூட வந்து ஹெய்லி, மைல்ஸ், ஜாக்கோ கோனல், மொசாக்கு, ஜெய்மி, ஒமார், டெல்ராய் அப்படின்னு ஒரு பெரிய காஸ்டே நடிச்சிருக்கு. அண்ட் ஸோ டு பி ஃப்ரேங்க், ஸோ இந்த எல்லா காஸ்ட்டுமே வந்து அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஆக்டிங் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் நாட் ஜஸ்ட் த லீட் ரோல்ஸ், பட் அந்த சப்போர்ட்டிங் ரோல்ஸுமே அந்த அளவுக்கு நடித்தது வந்து அதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஹோல்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஸோ இந்த படம் வந்து 1930s வந்து செட் பண்ணியிருக்காங்க மிசிசிப்பியில். ஸோ ஸ்மோக் அண்ட் ஸ்டாக் மூர் அப்படின்னு ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து சிக்காகோவில் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் அந்த மாதிரி இருந்துட்டு மறுபடியும் அவங்க ஊருக்கே வராங்க. ஸோ அங்கே வந்து ஜூக் ஜாயிண்ட், அதாவது லைக் ஒரு கிளப்பு மாதிரி ஃபார் த பிளாக் பீப்புள், எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த பிளாக் பீப்புள் அப்படின்னு தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோடு இருக்காங்க. அண்ட் அவங்க அதை தொடங்கினாங்களா இல்லையா, ஸோ அதில் என்னென்ன சிக்கல்கள் வந்துச்சு, ஸோ அதில் எப்படி அந்த சூப்பர் நேச்சுரல் லைக் வேம்பயர்ஸ் எதனால் வந்துச்சு, அந்த மாதிரி போகும் இந்த கதை. ஸோ ஏன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து செட் பண்ண இடமே வந்து மிசிசிப்பி அப்படிங்கிற போது, ஸோ மிசிசிப்பி நீங்கள் வந்து லைக் ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காட்டன் ஃபார்ம்ஸ் நிறையா இருக்கும். அண்ட் அங்கே வாழ்ந்துட்டு இருந்த பிளாக்கோட லைஃப் வந்து அவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க. எல்லாருமே ஒரு பாண்டில் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு டெய்லி இவ்வளோ கோட்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு பெருசாக இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டே வந்து மியூசிக் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கிறிஸ்டியானிட்டி வந்து கொஞ்சம் அவங்க வந்து ரொம்ப இன்டெப்த்தாக எடுக்கும்போது அந்த மியூசிக்கே வந்து க்ரைமாக மாறும். லைக் மியூசிக்கவே வந்து அவங்க வந்து லைக் ஒரு டெவிலோட விதாக பார்ப்பாங்க. எஸ்பெஷலி வந்து ப்ளூஸ் மியூசிக். ஸோ ப்ளூஸ் மியூசிக் வந்து லைக் இது வந்து லைக் பிளாக் பீப்புள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் அட் த சேம் டைம் வந்து அதை லைக் அது வந்து ரிலிஜன் கூட அதை ரொம்ப பயப்படுத்துவாங்கன்னு லைக் ரொம்ப பயப்படுத்துவாங்க. அது வந்து டெவில்ஸ் மியூசிக். ஆர் லைக் அவங்க சர்ச்சஸ்லேயே வந்து பாட்டு இதெல்லாமே இருந்தாலும் இந்த ப்ளூஸ் மியூசிக் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக, லைக் அது வந்து ஒரு சின்ஃபுல்லான ஒரு விஷயமாக பார்த்துட்டு இருந்த ஒரு காலம் பிளாக் கம்யூனிட்டிக்குள்ளேயே. ஸோ பட் ஆனால் அதை ரசித்த ஆட்களும் நிறையா பேர் இருக்க தான் செஞ்சாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில், அப்படிப்பட்ட ஊரில் நடக்கிற ஒரு கதையாக தான் இது ஆரம்பிக்கும். ஸோ இந்த படம் வந்து லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்டட் டு டாக் அபவுட் த ஆஸ்பெக்ட் ரேஷியோ.
ஸோ ஏன் எடுத்தோடனே ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னா 2 கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க, அல்ட்ரா பேனாவிஷன். ஸோ அது வந்து 2.76 எடுத்திருப்பாங்க. ஸோ விச் இஸ் லைக் ரொம்ப ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கும் ஃப்ரேமே. அண்ட் உங்களுக்கு பிளாக் பார் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் மேலேயும் கீழேயும். நல்ல ஒரு லைக் என்ன சொல்கிறதுனா, ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து நீங்கள் அதோட அந்த அந்த இடத்தோட வாஸ்ட்னஸை நீங்கள் பார்க்கலாம் ஒரு லேண்ட்ஸ்கேப் போர்ஷனில் இருக்கிறனால. ரெண்டாவது வந்து அஃப்கோர்ஸ் ஐமேக்ஸில் எடுத்திருக்காங்க, விச் இஸ் 1.43 ஒரு ஸ்கொயரில் இருக்கும். ரொம்ப க்ளோஸான ஒரு சீன்ஸ் எல்லாத்தையுமே லைக் அது லைக் ரொம்ப க்ளோஸ் அண்ட் எமோஷ்னல் சீன்ஸை வந்து அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் பார்த்தேன். அதுவே வந்து இட் ஹேட் அ கிரேட் இம்பேக்ட் இன் த ஃபிலிம். அது வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி கொஞ்சம் கூர்ந்து கவனித்தா நம்மளுக்கு தெரியுது. பட் அது நீங்கள் வந்து அசால்ட்டாக விட்டாலுமே நமக்கு அந்த இம்பேக்ட்னு வந்து தெரியுது. லைக் எப்பப்பெல்லாம் வந்து ஒரு வைல்ட் ஆங்கிள் வருது, எப்பப்பெல்லாம் வந்து அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப் இது வருது, அண்ட் எப்பப்பெல்லாம் வந்து இந்த ஐமேக்ஸோட போர்ஷன் வருது அப்படிங்கிறது வந்து அதோட இம்பேக்ட் வந்து நிஜமாகவே ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் ஸோ இது வந்து எல்லா பிரிண்ட்லேயும் எனக்கு தெரியல, இருக்கா அப்படின்னு தெரியல. அமேசானில் வந்து 2Kக்கு மேலே இருக்கிற பிரிண்டில் வந்து 2. ஸோ ஆக்சுவலி அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு டைப் ஆஃப் தேட்டருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் குவாலிட்டிக்குமே வந்து மாற்றிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 4K நான் பார்த்தது வந்து 2Kலனால எனக்கு இது வந்து ரெண்டுமே மிக்ஸ்டாக இருந்துச்சு. அதுக்கு கீழே இருக்கிறது வந்து வெறும் பேனாவிஷன் மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் 4K நான் போடல, பட் 4K வந்து எனக்கு தெரிஞ்சு மிக்ஸ்டு. பட் சில பேர் வந்து ஐமேக்ஸில் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க, அந்த ரேஷியோவில் தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. தட் பிளேட் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் இந்த ஃபிலிம், இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ. அதனால தான் இவ்வளோ நேரம் பேச வேண்டியதாக இருக்குது அதை பற்றி. ஸோ ஏன்னா லைக் எப்பப்பெல்லாம் இந்த படம் வந்து இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட்லி பேஸ்ட் ஆன் த மியூசிக். ஸோ அந்த மியூசிக் வரும்போதெல்லாம் ஐமேக்ஸ்க்கு போயிடுறாங்க. ஸோ ஐமேக்ஸுங்கிற போது அது வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற போது அதோட ஷார்ட்ஸ் அவங்க ஃப்ரேம் பண்ண விதமே அவ்வளோ க்ளோஸ்டாக, அவ்வளோ எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருந்துச்சு. அண்ட் ஸோ எஸ். அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த படத்தில் வர அஃப்கோர்ஸ் த சினிமோட்டோகிராஃபி அண்ட் த எடிட்டிங். ஸோ சினிமோட்டோகிராஃபி வந்து ஆட்டம் டுரால்ட் அர்க்பவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஒர்க் வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் அப்படிங்கிறத தாண்டி ஐ திங்க் யூ கேன் ஒன்ஸ் யூ வாட்ச், ஆஃப்டர் யூ வாட்ச் இட் யூ வில் பி ஸ்பீச்லெஸ். ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த இம்பேக்ட் கொடுக்கும், ஏதோ ஒரு விதத்தில் வந்து நீங்கள் அதை வந்து ஞாபகம் வச்சுருப்பீங்க. எஸ்பெஷலி வந்து அந்த கிளப்பில் நடக்கிற ஒரு கண்டினியூஸ் ஷாட் இருக்குது, அதை ஃப்ரேம் பண்ண விதமாக இருக்கட்டும், அந்த கேமரா மூமெண்ட்டாக இருக்கட்டும், இட்ஸ் ரியலி அ சர்ரியல் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லணும். அந்த 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 கண்டினியூஸ் ஷாட். த சேம் திங் கோஸ் டு லட்விக், the music director. He is literally the backbone of the film. இந்த ஃபிலிம் வந்து மியூசிக்கலி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறனால இந்த ஃபிலிம்மை வந்து எடுத்துகிட்டு போன லைக் இந்த அளவுக்கு எமோஷ்னலாக எடுத்துகிட்டு போனதுக்கான மிகப்பெரிய காரணம் வந்து லட்விகோட மியூசிக் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், ஒன்று வந்து அவ்வளோ அடிக்டிவாக இருக்குது. நீங்கள் மறுபடியும் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் ரீசெண்ட்லி ஒரு என்ன சொல்கிறது, இங்கிலீஷில் ஒரு ஆல்பம் வந்து கண்டினியூஸாக கேட்டது வந்து இந்த படத்துக்கு அப்புறம் தான். அவ்வளோ நல்லா இருக்குது பாட்டு எல்லாமே. அண்ட் அட் த சேம் டைம் வந்து அந்த பாட்டு வந்து எதுக்கு வச்சுருக்காங்க, அப்போ ஏன் வச்சுருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து அதோட இம்பேக்ட் இருக்குது. சும்மா வந்து ஓகே ஒரு ஜூக் ஜாயிண்ட்டு அப்படிங்கிற போது ஒரு கிளப் மாதிரி இருக்கும்போது சும்மா கண்டமேனிக்கு பாட்டு வைக்காமல் அந்த பாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து
லைக் அந்த கல்ச்சுரலி ரிச்சான பாடல்களாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் ஸோ இந்த படம் வந்து இந்த படத்தோட கதையை வந்து நம்ம வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன் வந்து வேம்பயர்ஸாக வராங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஐரிஷோட ஹிஸ்ட்ரியும் பிளாக் பீப்புளோட ஹிஸ்ட்ரியும் வந்து கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். எஸ்பெஷலி பிளாக் பீப்புளோட ஆர்ட் பேஸ்ட் ஹிஸ்ட்ரியும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து அந்த காலகட்டத்தில் ஐரிஷ் பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து யூஎஸ் வந்துட்டு இருந்தாங்க, லைக் மைக்ரேட் ஆனாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா, அயர்லாண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி அடக்குமுறை இருந்துச்சு. எஸ்பெஷலி ஃப்ரம் த பிரிட்டிஷ் ரூல். அவங்க அங்கேருந்து வந்து நிறையா பேர் தப்பிச்சு அமெரிக்காவுக்கு வந்த ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இவங்களும் வந்து பிளாக் பீப்புள், கிட்டத்தட்ட பிளாக் பீப்புளுக்கு ஈக்குவலாகவே வந்து அவங்க ஊரில் அவ்வளோ அடிபட்டு அவ்வளோ ரேசிசம் ஃபேஸ் பண்ண ஒரு மக்கள் தான் ஐரிஷ் பீப்புளும். பட் ஒன்ஸ் அவங்க வந்து யூஎஸ் வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே ஒயிட் அப்படிங்கிற போது, அண்ட் அங்கே வந்து ஆல்ரெடி வந்து பிளாக்குக்கு எதிரான ஒரு வன்முறையோ இல்லை ஏதோ நடக்கும்போது, இவங்க அவங்களோட ஸ்கின் கலரை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு அட்வான்டேஜாக எடுத்துட்டு இவங்களும் வந்து பிளாக் பீப்புள் அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க பேசிக்லி. ஸோ ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே சிச்சுவேஷனில் இருந்து வந்தாலும் இவங்க அந்த ஸ்கின் கலரை வந்து அவங்களோட அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி பிளாக் பீப்புளை வந்து மறுபடியும் அவங்க வந்து இவங்க அப்ரஸ் பண்ணுறதும், அது வந்து ரொம்ப லைக் ஹிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ பேசிக்லி இதை பேஸ் பண்ணி தான் இந்த படம், இதுதான் இந்த படத்தோட பேஸ். வேம்பயர்ஸாக வரவங்க எல்லாமே வந்து ஐரிஷ் பர்சன் தான் வருவான். ஒருத்தன் அவன் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நடந்துக்குவான். லைக் அவன் வந்து ஒவ்வொருத்தவங்களையும் வந்து லைக் என்ன சொல்கிறது, லைக் அவங்கள வந்து கடிச்சு அவங்களையும் வேம்பயராக மாற்றிடுவான். பேசிக்லி அவனுக்குன்னு ஒரு இதை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்குவான். ஸோ அதுதான் வந்து என்டையர் அவங்க அந்த ஜூக் ஜாயிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இவன் வருவான். பிளாக் பீப்புள், அங்கே இருக்கிற பிளாக் பீப்புள் வந்து அவங்களோட ஆர்ட்டையும் அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸையும் அவங்க வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இவங்க வந்து அவன் அங்கே என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தான் வந்து பேஸ். ஸோ இது வந்து நீங்கள் அட்லீஸ்ட் கொஞ்சம் இது வந்து நீங்கள் அட்லீஸ்ட் கொஞ்சம் புரிஞ்சு இந்த படம் பார்த்தீங்கன்னா இதோட இம்பேக்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். இல்லாட்டி வந்து இது வந்து ஒரு அனதர் ஆர்டினரி வேம்பயர் ஃபிலிம் வித் பிளட் கஷிங் ஆல் அரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிடும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ளூஸோட மியூசிக் அண்ட் ஐரிஷ் மியூசிக்கும் இங்கே வரும். பட் அவங்க எப்படி வந்து அந்த கலை திருட்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுவும் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது தான் வந்து இது. ஸோ பேசிக்லி இதை வந்து அந்த ஐரிஷ் பர்சனை வந்து எதுக்காக வந்து வேம்பயராக வச்சாங்கன்னா, அவங்க என்ன வேணாலும் வச்சுருக்கலாம், லைக் ஜாம்பியாக இருந்திருக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் இதாக வச்சுருக்கலாம். பட் இது வந்து வேம்பயராக வச்சதுக்கு காரணம் வந்து தே சக் அவுட் ஆஃப் த ஆர்ட் ஃப்ரம் சம் அதர் எல்ஸ், லைக் சம் அதர் பீப்புள் ஆர் சம் அதர் கல்ச்சர். அதை போர்ட்ரே பண்ணுறதுக்கு தான் வந்து அவங்கள வந்து வேம்பயராக வச்சுருந்துருக்காங்க. ஸோ பேசிக்லி வேம்பயர் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு வேம்பயர் இருந்துச்சு, அது வந்து இன்னொருத்தவங்களை கடிச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற சோல் வந்து ரெஸ்ட் ஆகாது, ஆர் அவங்களுக்குள்ளே இருக்கிற சோல் வந்து லைக் சோல் வந்து நம்பாயிரும், அவங்களோட பாடி வந்து டெட் பாடி அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு போயிடும். ஸோ அதனால தான் வந்து வேம்பயரை வந்து ஒரு இதாக வச்சுருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்தில் பிளாக் பீப்புளுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய சோல் அப்படின்னா அது மியூசிக் தான்.
ஸோ அவங்க சிம்பிளாக சொல்லணுன்னா ப்ளூஸோட மியூசிக் கிட்டத்தட்ட 1800s எண்ட் ஆஃப் 1800s வந்து கண்டுபிடிச்ச லைக் அதை ஃபார்ம் பண்ணாங்க. அது ஃபார்ம் ஆனதுக்கப்புறமே வந்து நாட் ஜஸ்ட் பிளாக் பீப்புள் பட் ஒயிட் பீப்புளுக்குமே வந்து அந்த 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 மியூசிக் மேலே ஒரு ஆர்வம் இருந்துச்சு. பட் அவங்களால அதை வந்து ஏதோ ஒரு விதத்தில் அது அவங்களுக்கு அதை வந்து ரசித்தாலும் அதை வந்து அவங்களால ஒரு பிளாக் பீப்புள்லேருந்து வர்றது வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. ஸோ அவங்க வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க ப்ளூஸ், ஜாஸ் அந்த மாதிரி வந்து கொண்டு இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் அது வந்து லைக் அவங்களும் வந்து அதை தான் வந்து ஆர்ட் தெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருந்த காலகட்டத்தில் நிறைய பிளாக் ப்ளூஸ் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் ப்ரீடாமினன்ட்லி ஒயிட் ப்ளூ ஆர்டிஸ்ட்க்கு தான் வந்து நிறையா முக்கியத்துவமும் நிறையா இதுவுமே அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் கிறிஸ்டியானிட்டி, த ரிலிஜன் பிளேட் அ major role like in suppressing the music in the black people அப்படின்னே சொல்லுவாங்க. இதில் இந்த படத்துலேயே ஒரு டைலாக் வரும், இட் இஸ் ப்ளூஸ் இஸ் சம்திங் லைக் அதை வந்து இந்த சம்திங் லைக் என்ன சொல்லுவாங்கன்னா லைக் ப்ளூஸ் இஸ் சம்திங் நாட் incorporated with us like forced on us like the religion. அது வந்து லைக் கிறிஸ்டியானிட்டியை வந்து அது வந்து சொல்லாமல் சொல்லுவாங்க இந்த படத்தில். பட் பேசிக்லி ஸ்டார்டிங் சீன்லேருந்தே அதுதான் வரும். ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற ஒரு மெயினான ரோலோட அவரோட அப்பா வந்து ஒரு சர்ச்சில் ஒரு ஃபாதராக இருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயம் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தாண்டி லைக் த பர்ஃபார்மன்ஸஸ் பேசணுன்னா லைக் மைக்கேல் பி ஜார்டனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. லைக் எஸ்பெஷலி வந்து அவர் இந்த படத்தில் ட்வின்ஸாக நடிக்கணும். அண்ட் த கேமரா தே ஆர் யூஸிங் இஸ் போத் ஃபிலிம் பேஸ்ட் கேமரா. ஸோ அப்படிங்கிற போது தே ஹாவ் டு கட் இப்போ 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து லைக் கட் டெக்னிக் பண்ணி தான் அவங்க வந்து யூஸ் பண்ணணும். ஸோ he has to like give his best performance. So and at the same time வந்து ஸ்மோக்குக்கும் ஸ்டாக்குக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸே காமிக்கணும். ஸ்மோக் வந்து ஒரு ஆர்மி மேன், அவர் வந்து ரொம்ப லைக் ரொம்ப ஒரு கட் அண்ட் ரைட்டாக இருக்கிற ஒரு பர்சன், அந்த மாதிரியான ஒரு ரிஜிடான ஒரு பர்சனாக காமிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். பட் அவருக்குள்ளேயே லவ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அதை வந்து வெளிப்படுத்துகிற விதம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஸ்டாக்கோட கேரக்டர் வந்து ரொம்ப ஈஸான ஒரு கேரக்டர், ரொம்ப ஈஸி கோயிங் எந்த ஒரு கவலையும் இல்லாத ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ண விதமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நம்மளுக்கு பேசிக்லி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா அவங்களோட ஹேட்டில் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கும். அது வந்து அதுலேயே வந்து நீங்கள் வந்து யார் ஸ்டாக்கு யார் வந்து ஸ்மோக் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து அஃப்கோர்ஸ் ஹெய்லி ஸ்டெயின்ஃபீல்டோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக வந்து மைல்ஸ் கேட்டன், அவர் தான் வந்து இந்த படத்தில் வந்து பாடியிருக்காரு அண்ட் ஆல்சோ நடிச்சிருக்காரு. சாமியா நடிச்சிருப்பார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் அப்படின்னு சொல்லணும். அவரோட வாய்ஸ் அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக ஆக்சுவலி இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் இருக்கிற ஒரு மெயினான விஷயமே அந்த ஃபியூ வாய்ஸஸ் கேன் பிரிங் ஜாய் டு த பீப்புள் பட் ஆல்சோ bring ஈவில் ஃப்ரம் அதர் சைட் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ அவரோட வாய்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு, அதை கேட்குறதுக்கே அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் வேம்பையராக வந்து ஜாக்கோ கானல், அவரோட பர்ஃபார்மன்ஸஸுமே வந்து லைக் டெரிஃபைங்காக இருந்துச்சு ஆக்சுவலி. இது வந்து லைக் வேம்பையர் அப்படிங்கிற போது ஒரு நாட் லைக் அ கிளீஷேட் வேம்பையர் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சைக்கலாஜிக்கலி மேனிப்புலேட்டிவான ஒரு வேம்பையராக இருக்கும். ஸோ இந்த படத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேம்பையர் ஒவ்வொருத்தங்களையும் கடிக்கும் போது இட் டர்ன்ஸ் them into something more white அப்படின்னு சொல்லலாம்.
லைக் என்ன தான் வந்து பிளாக் பீப்புளை கடித்தாலும் இல்லை வந்து சைனீஸ் பீப்புளை கடித்தாலும் தே டர்ன் இன்டு மோர் ஒயிட். அண்ட் அட் த சேம் டைம் வந்து அந்த என்டையர் கிளப்பவே வந்து இவங்க வந்து ஒரு டெரிட்டரி மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இட்ஸ் அஃபிஷியல் டெரிட்டரி ஃபார் த பிளாக் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க வந்து அதை வந்து பெர்மிஷன் கேட்டு வந்து இவங்களை வந்து லைக் இவங்களை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் போகும் உள்ள. ஸோ அது எல்லாமே லைக் இன்டெப்த்தாக பார்க்கணுன்னா இந்த கதை வந்து ரொம்பவே நாட் ஜஸ்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபிலிம், அதையும் தாண்டி இட்ஸ் கல்ச்சுரலி ரிச் ஃபிலிம். அண்ட் அந்த காலகட்டத்தில் பிளாக் பீப்புள் என்ன ஃபேஸ் பண்ணாங்க, நாட் ஜஸ்ட் ஃப்ரம் த ஒயிட் பீப்புள், லைக் அங்கே அப்போ வந்து கிளான் மாதிரியான சில அசோசியேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு கொடூரமாக கொன்னாங்க அப்படிங்கிறத இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சிக்கல்களும் எப்படி அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. லைக் என்னதான் லைக் அவன் ஒரு ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தங்களுக்கு வந்து ஒயிட் ஸ்கின் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காகவே அவங்க வந்து எப்படி பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பேசின ஒரு படமாக இருந்துச்சு இது. வெரி இம்பேக்ட்ஃபுல் ஃபிலிம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாமே வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கும் படத்தில். லைக் நாட் ஒரு ப்ரீச்சியாவோ இல்லை வந்து ரொம்ப டைம் எடுத்து லைக் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு விஷயமும் வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணாத ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நிறைய மெட்டஃபர்ஸும் இருந்துச்சு. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வல்ச்சர், ஒரு 3 வல்ச்சர் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் மேலே. ஸோ ஐ எம் நாட் ஷோர் வாட் இட் இஸ். ஸோ வல்ச்சர் எங்கே வரும்னா சம்வேர் வேர் டெட் ஹேப்பன்ஸ் ஆர் சம்வேர் வேர் டெட் பாடி இஸ் ஆல்ரெடி தேர் அப்படிங்கிறது லைக் நேச்சுரலி தெரிஞ்ச விஷயம். ஸோ பட் இந்த படத்தில் வந்து அது எதுக்காக வந்துச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து எனக்கு என்னோட புரிதலுக்கு அது பெருசாக எட்டலை அப்படிங்கிறது ஒரு இது இருந்துச்சு. இதில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஹெய்லி ஸ்டெயின்ஃபீல்டோட கேரக்டரை அவங்க வந்து ஒரு ஒயிட் தான், பட் ஷீ ட்ரீட்ஸ் எவ்ரி ஒன் ஈக்குவல். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான பீப்புளும் அப்போ இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இது. பட் அவங்களே அந்த கேரக்டரை வந்து வேம்பையராக அந்த கேரக்டர் தான் ஃபஸ்ட்டு வேம்பையராக மாறும். ஸோ அதுவுமே வந்து ஒரு இதாக தோணுச்சு எனக்கு. லைக் எப்படி வந்து ஒரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒயிட் ஸ்கின்னுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சில விஷயங்கள், ஒரு ட்ரேட்ஸ் ஆர் லைக் அதை வந்து எப்படி அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஆர் லைக் அந்த மற்றவங்க வந்து அந்த ஒயிட் ஸ்கின்னை வந்து என்ன தான் நீங்கள் வந்து இதாக இல்லைனாலும், லைக் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்த்தீங்கனாலும் அந்த ஸ்கின்னுக்கான இருக்கிற அந்த ஒரு ப்ரிவிலேஜோ இல்லை இதோ லைக் அந்த மாதிரி அந்த கேரக்டரை வந்து அதனால தான் அந்த கேரக்டரை வந்து ஃபஸ்ட்டு வேம்பையர் ஆக்குனாங்க அப்படிங்கிறது வந்து என்னோட புரிதலாக இருக்குது. அண்ட் லைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இஸ் அ கம்ப்ளீட்லி விஷுவல் ட்ரீட், நோ டவுட் அபவுட் தட். லைக் அவர் ஃப்ரேம் பண்ண ஒவ்வொரு இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ஃப்ரேம் பண்ண ஒவ்வொரு லைக் அந்த காம்போசிஷனே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து 2 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குல்ல. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து எப்படி இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, லைக் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் சீன்லேயே வந்து சாமி வந்து காரில் வந்து இறங்குவான், அந்த சர்ச்சுக்குள்ளே போவான், அதை வந்து ஐமேக்ஸில் எடுத்திருப்பாங்க. அந்த சேம் சீனவே வந்து பேனாவிஷனில் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக காமிப்பாங்க. ஸோ அது வந்து லைக் அந்த மாதிரி சில மெட்டஃபர்ஸும் வந்து அது கூட இன்கார்பரேட் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து மியூசிக் வரும்போதெல்லாம் ஐமேக்ஸ்குள்ளே போகும்போது அந்த எமோஷனை வந்து அந்த 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 ஸ்க்ரீனில் கேப்சர் பண்ண விதம் ஆர் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ
basically it was a very heartfelt like very impactful film. ஸோ எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் மறுபடியும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கிளீஷேவா ஆர் லைக் கொஞ்சம் செட் ஆகாத ஒரு விஷயம்னா த பிளட் ஃப்ளோ. அது வந்து அது எனக்கு தெரிஞ்சு வந்து அப்போ இருந்தே வந்து ஒரு வேம்பயர் ஃபிலிம், எஸ்பெஷலி நீங்கள் வந்து பழைய வேம்பயர் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படி தான் காமிப்பாங்க. பிகாஸ் த நர்வ்ஸ் ஆர் லைக் ரிப்ட் ஆஃப் அப்படிங்கிற போது அது வந்து அப்படி அந்த மாதிரி தான் காமிப்பாங்க. இதில் வந்து கொஞ்சம் டூ மச்சாக ஆட் பண்ண மாதிரியான ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. பட் அது எனக்கு வந்து பெருசாக குறையா தெரியல. அது வந்து சிலர் வந்து அதை வந்து ரொம்ப ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சுன்னா, இந்த படம் வந்து நம்ம எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ பயங்கரமாக கொண்டாடப்பட்ட ஒரு படமாக இருந்துச்சு. நிறையா பேரோட போஸ்ட் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த படம் வந்து முக்கியமாக வந்து அப்ரஸ் பண்ணப்பட்ட ஒரு பிளாக் பீப்புள், ஒரு அப்ரஸ் பண்ணப்பட்ட அந்த ஒரு பிளாக் கம்யூனிட்டியை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கலை ஒரு கட்டத்தில் வச்சு காமிச்சிருக்காங்க. விச் ஹேப்பன்ட் 100 years. ஓகே, 100 years ago. ஸோ நம்ம சினிமாலேயும் தமிழ் சினிமாலேயும் இந்த மாதிரியான அப்ரஸ் பண்ண பீப்புள் பற்றி எடுக்கும்போது மட்டும் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு லைக் ஏதோ ஒரு விதத்தில் ஹேட்ரடை காமிக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து அதை ஹேட்ரடை வந்து அதே லைக் இதை வந்து பிடிச்சவங்களே வந்து நிறைய பேர் இந்த படம் வந்தால் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரியான ஒடுக்கப்பட்டாங்க இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான போஸ்டெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. எஸ்பெஷலி வந்து ஃபியூ டேரக்டர்ஸ் இங்கே அதை வந்து பேசும்போது, அதுவும் நாட் ஜஸ்ட் லைக் 100 years, ஒரு 20 yearsக்கு முன்னாடி நடந்த சில இன்சிடென்ட்ஸையோ விஷயங்களையோ எடுக்கும் போது இங்கே வந்து அவ்வளோ பெருசாக அஃபண்ட் ஆகி பண்ணும்போது எனக்கு இந்த முரண் வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியாத விஷயமாக இருக்குது. லைக் அப்ரஷனுங்கிறது வந்து எப்போ நடந்தாலும் 100 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் அதை பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். பிகாஸ் தட் வாட் வில் ஹெல்ப் த ஹியூமன் க்ரோ. எஸ்பெஷலி அது சினிமாவில் பேசும்போது இட் ஹெல்ப்ஸ் அ லார்ஜர் செக்ஷன் ஆஃப் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் தியர் பெயின், டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தேர் லைஃப் ஸ்டைல் வாஸ். அண்ட் இப்பயும் வந்து அது வந்து எப்படி கண்டினியூ ஆகுது. இப்பயும் வந்து பிளாக் லைஃப்ஸ் வந்து அவ்வளோ இதெல்லாம் இல்லை. கிட்டத்தட்ட 300 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு. இன்னுமே யூஎஸில் அவங்களோட நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சும்மா ஒரு பேசிக்காக எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கணுன்னா நியூஸ் சேனல்ஸ் எடுத்து பாருங்கள். எஸ்பெஷலி என்பிசியோ இல்லை அவங்க ஊரில் இருக்கிற ஃபாக்ஸோ ஏதோ ஒரு சேனல் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டெய்லி பார்க்குற விஷயமே வந்து போலீஸ் ப்ரூட்டாலிட்டி இருக்கும். ஒரு ஒயிட் போலீஸ்மேன் வந்து எப்படி ஒரு பிளாக் ட்ரீட் பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஸோ நாட் ஜஸ்ட் தட், லைக் மக்களே வந்து இன்னும் சில பேர் வந்து எப்படியாவது அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஸோ yes, like so these films needs to be taken, these films needs to be talked more, and these films needs to be understood, like these films needs to be understood. லைக் அதோட ஒரு ஃபிலிமோட லைக் நான் இதை வந்து இந்த ஃபிலிமுக்குன்னு சொல்லலை, பட் ஒரு ஃபிலிமோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னா, நீங்கள் ஒன்ஸ் அந்த ஃபிலிமை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது புரியல ஆர் அதில் இருக்கிற ஒரு ஹிஸ்ட்ரி சில செக்ஷன்ஸ் புரியல அப்படின்னா இட் வில் மேக் யூ கோ ரீட் their history, மேக் யூ கோ ரீட் how the world is. ஸோ இந்த மாதிரியான படங்களோட இம்பேக்ட் அதுதான் மெயினான இம்பேக்டே அதுதான். லைக் இந்த ஆர்டிஸ்டிக்காக ஒரு ஆர்ட்டை தாண்டி இந்த படங்கள் சொல்ல வர விஷயங்கள் எல்லாமே அதுதான். It will make you rethink many ideologies, many your thought process. So that's what these films impacts are. Yes, with that being said,
ஐ ஹோப் லைக் நீங்கள் நம்ம என்ன தான் வந்து ஹாலிவுட் இவ்வளோ ப்ரோக்ரெசிவாக பேசினாலும் இன்னுமே வந்து அங்கே இருக்கிற நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் பற்றின படங்கள் வந்து இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700-800 இயர்ஸ் பக்கம் அவங்கள வந்து அப்ரெஸ் பண்ணப்பட்ட ஒரு மக்கள் இன்னுமே வந்து அவங்களோட ஆர்ட் ஃபார்மை வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்களால சொல்ல முடியாத ஒரு நிலையில தான் இருக்குது இன்னுமே ஹாலிவுட். பிளாக் பீப்புளோட ஹிஸ்ட்ரி அவங்களோட இதே வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 50 இயர்ஸ் அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. அஃப்கோர்ஸ் நேட்டிவ் அமெரிக்கன்ஸோட படங்கள் வந்திருக்கு, லைக் 1-2 கைவிட்டு என்ற அளவுக்கு தான் படம் வந்திருக்கு வெளியே. அவங்க பட்ட கஷ்டங்களெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு வேறு செக்ஷன் ஆஃப் அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும் அவங்களோட ஹிஸ்ட்ரி. அவங்க அப்ரெஸ் பண்ணப்பட்டதும் அவங்க ஃபேஸ் பண்ண கொடுமைகளும் அவ்வளோ இருக்குது. அதெல்லாமே வந்து இப்போ எப்போ ஹாலிவுட் பேச போகுதுன்னு தெரியல. இப்போ தான் ஒரு சில ஃபிலிம்ஸ் எஸ்பெஷலி மார்ட்டின் ஸ்கார்செஸே எடுத்ததுக்கப்புறம் அதோட பேச்சுகள் வந்து த கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் எடுத்ததுக்கப்புறம் அதோட பேச்சுகள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு வருது. அண்ட் ஐ ஹோப் they also show their history, their oppression in a very in a like in more films அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, எனக்கு ஒரு ஆசை இருக்குது. Let's see how the future is for those films also. So yes, coming back to Sinners, it is a visual treat. It is culturally in-depth-ஆன ஒரு படம். ஸோ அமேசான் ப்ரைமில் இருக்குது இப்போதைக்கு. பெய்டு வெர்ஷன் ரெண்ட் எடுத்து தான் பார்க்க முடியும். லைக் ஐ திங்க் அட்லீஸ்ட் ஆஃப்டர் அ மந்த் இட் வுட் பிகம் ஃப்ரீ. பட் கண்டிப்பாக கிவ் இட் அ ட்ரை. லைக் உங்களுக்கு அந்த கான்செப்ட் எது பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஐ திங்க் த மியூசிக் வில் இம்பேக்ட் யூ. த மியூசிக், த பேக்ரவுண்ட் ஸ்கோர், நல்ல ஒரு ஹெட்செட்டில் போட்டு பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டமில் மியூசிக் சிஸ்டமில் போட்டு பாருங்கள். தட் வுட் கிவ் அ மேஜர் இம்பேக்ட் அப்படின்னே சொல்லலாம். Yes, that's it from my side. So that's my take on the Sinners. And இந்த மாதிரி உங்களுக்கு மூவிஸ் அண்ட் சீரீஸ் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணுன்னா டியர் சினிமாக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.